about the tools of rDNA technology. Recombinant DNA technology la enna tools namak theva appdin paakalam and the topic biotechnology. So what are the tools in paathona? First we need a restriction enzyme to cut the DNA, a ligase enzyme to join the cut DNA, and a vector எதுக்குள்ள நம்ம அந்த டிஎன்ஏவை கொண்டு போக போறோம் ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ்க்குள்ள. அப்புறம் பாலிமரேஸ் என்சைம் ஃபார் த ரெப்ளிகேஷன் ஆஃப் த DNA, recombinant DNA, and a host organism namakku theva. So these are the tools used in rDNA technology. So coming to the first tool, restriction enzyme restrict, so it cuts the DNA. So in the enzyme it cuts the DNA. So first year who isolated this restriction enzyme na W. Arbour in 1963 la he isolated it from E. coli bacteria. So in the E. coli ku vanda ஒரு restriction modification system it has inside its cell அப்படின் first they was working in that system actually. இப்போ ஒரு bacteriophage என்ன பண்ணும்? Bacteriophage னா என்ன? Bacteriophage is a virus infecting a bacteria. So இந்த வைரஸ் வந்து ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது இந்த பாக்டீரியா அதுட்ட இருந்து அது ஜெனடிக் மெட்டீரியலை உள்ள வராம இது பண்றதுக்கு இட் ஹேஸ் a system, restriction modification system சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து ஒன்னா வந்து ரெண்டு என்சைம் அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க 1963ல. ஃபர்ஸ்ட் என்சைம் என்ன பண்ணுச்சு? மெத்தைல் குரூப் ஆட் பண்ணுச்சு. தட் இஸ் மாடிஃபை பண்ணுச்சு அந்த ஃபாரின் டிஎன்ஏவை இந்த E. coli அந்த வைரஸ்ல இருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக. இன்னொரு என்சைம் என்ன பண்ணுச்சு? அந்த டிஎன்ஏவை உள்ள வர டிஎன்ஏவை கட் பண்ணுச்சு. ஸோ அதை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி E. coliல இருக்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் டு சேஃப்கார்ட் இட்செல்ஃப் ஃப்ரம் த பாக்டீரியோஃபேஜ் ஜெனடிக் மெட்டீரியல் உள்ள வராம பாதுகாத்து. ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். ஸோ அதனால டூ என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒன்று வந்து மெத்திலேட் பண்ணி விட்டுரும் ஃபாரின் டிஎன்ஏவை, இன்னொன்று வந்து கட் பண்ணும். ஸோ இப்போ அந்த கட் பண்ணுற இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் யார் நோபல் பிரைஸ் வாங்கினாங்க இந்த டிஸ்கவரிக்காக, இந்த என்சைம் டிஸ்கவரிக்குனா ஆர்பர், ஸ்மித் அண்ட் நேத்தன் டெப். 3 of them got Nobel Prize for this, for the discovery of restriction endonuclease. So இது கண்டுபிடிச்சதுக்கு they got the Nobel Prize. And so HIND2ன்றது ஒரு restriction enzyme தான். So இது வந்து தான் first restriction endonuclease. So இது வந்து எப்படி வந்து கட் பண்ணும் ஒரு டிஎன்ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் தெரியணும். ஸோ எல்லா இடத்துலையும் போய் கட் பண்ணிட்டு இருக்காது. The enzyme cuts the DNA only at specific DNA sequence which is known as the recognition sequence. So a specific sequence of 6 base pair இருக்கும். So 6 base pair இருக்க ஒரு sequence அங்க மட்டும்தான் இந்த enzyme கட் பண்ணும். So this was HIND2 வந்து ஹீமோஃபைலஸ் இன்ஃப்ளூயன்ஸால இருந்து இதை வந்து ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த நேமிங் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் எப்படி பண்றாங்க? ஸோ நேமிங் பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது HIND2 ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் இல்லையா, அதே மாதிரி இன்னொரு என்சைம் இருக்கு, அது பேரு EcoR1. ஸோ EcoR1ல ஏன் EcoR1 கொடுத்தாங்கன்னா ஆக்சுவலா EcoR1னா எஸ்செரிச்சியா கோலை RY13 இதுதான் EcoR1னு சொல்றோம். ஸோ இந்த EcoR1ல ஈன்றது எதை ரெப்ரசன்ட் பண்றதுன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஜீனஸ் எஸ்செரிச், அதாவது அந்த ப்ரோகாரியாட்டிக் செல் ஒரு பாக்டீரியல் செல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஜீனஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம்? எஸ்செரிச்சியா. ஸோ அது வந்து ஜீனஸ் நேம். CO அப்படின்றது கோலை. So this represents the species name. அதே மாதிரி R அப்படின்றது it is the name of the strain. எந்த ஸ்ட்ரெயின்ல இருந்து இந்த என்சைம் நமக்கு கிடைச்சது of bacteria. And 1 Roman numberல they have given the 1. அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா it represents the order of isolation. First isolate பண்ண என்சைமா, ரெண்டாவது isolate பண்ண என்சைமா. So they have given 1 here. It is the order of isolation. So this is the
நேமிங் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை எப்படி நேம் பண்றாங்க, தட் இஸ் ஈகோ R1. ஓகேவா? so now they have found about 900 restriction enzymes கண்டுபிடிச்சிருக்காங்க from about 230 strains of bacteriaல இருந்து. now வந்து இப்போ வந்து 900 restriction enzymes find பண்ணிருக்காங்க. and இந்த restriction enzymes எல்லாமே என்ன class of enzymes கீழ வருதுன்னா they belong to nucleases அப்படின்ற enzyme கீழ வருது. and nucleasesல ரெண்டு டைப் ஆஃப் nucleases இருக்கு. ஒன்னு வந்து exonucleases, இன்னொன்னு வந்து endonucleases. exona outside இல்லையா, so அது என்ன பண்ணும், it removes the nucleotides from the ends. so exona வெளியில இருந்து அது ரிமூவ் பண்ணுது. nucleotides எங்க இருந்து அது ரிமூவ் பண்ணுது, end of the DNA ல இருக்க nucleotides அது ரிமூவ் பண்ணுது. endona inside இல்லையா, so it makes a specific cut within the DNA. ஒரு DNA குள்ளேயே அது கட் பண்ணுச்சுன்னா அது வந்து endonucleases ன்னு சொல்றோம். next, coming to palindromic nucleotide sequence. what is a palindromic nucleotide sequence? what is a palindrome அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மலையாளம் அப்படின்னு வேர்டு இருக்கு, மலையாளம். ஓகே, so this word reads the same when we அதாவது ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் ரீட் பண்ணா it reads the same இல்லையா. அதேதான் ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்லயும் இப்ப இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க, GAATTC 5' to 3' டைரக்ஷன்ல, இங்க வந்து CTTAAG. ஸோ இது ரெண்டுமே வந்து சேம் தான். ஃபார்வர்ட்லயும் ரிவர்ஸ்லயும் இஃப் யூ ரீட் இட்ஸ் த சேம் சீக்வன்ஸ். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது, palindromic nucleotide sequence. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ரெகக்னிஷன் சைட்டு தான் ஒரு டிஎன்ஏல, இந்த GAATTC அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எப்படி வந்து ஒரு என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகுது ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னிக், இந்த பிக்சர்லேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கு, we have the vector DNA இருக்கு, then we have the foreign DNA. ஸோ இந்த ஃபாரின் டிஎன்ஏவை இந்த வெக்டர் டிஎன்ஏ கூட நம்ம ஜாயின் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்சைம் யூஸ் பண்ணுறோம். இந்த GAATTC அதே சீக்வன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா டிஎன்ஏ. ஸோ ஈகோ R1ஓட ரெகக்னிஷன் சைட் தான் GAATTC. ஸோ இந்த என்சைம் வந்து ரெண்டு டிஎன்ஏலையும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு டிஎன்ஏவோ, போத் வெக்டர் டிஎன்ஏலையும் ஃபாரின் டிஎன்ஏலையும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அந்த டபுள் ஸ்ட்ராண்டில் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராண்டில், அதாவது வெக்டர் டிஎன்ஏல இருக்க ஸ்ட்ராண்டில் ஜிக்கும் ஏக்கும் நடுவில், இங்கே நான் சொல்லியிருக்கல அதை மாதிரி ஜிக்கும் ஏக்கும் நடுவில் ஒரு கட் பண்ணுது. அதே மாதிரி ஏக்கும் ஜிக்கும் நடுவில் ஒரு கட். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது we get sticky ends. so sticky ends na onnu illa, the overhanging stretches of DNA after the cut of a restriction enzyme na nama vandu sticky end nu solrom. so cut aana pinadi overhanging ends ரெண்டுலயுமே இருக்கும், வெக்டர் டிஎன்ஏல இருக்கும், ஃபாரின் டிஎன்ஏல இருக்கும். ஸோ அடுத்து வந்து அந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் வந்து லைகேஸ் மூலமா நம்ம வந்து ஜாயின் பண்ணிடுறோம் இந்த வெக்டர் டிஎன்ஏயும் ஃபாரின் டிஎன்ஏயும். ஸோ அந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ்னால அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும் ஒன்னோட ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா TTAA ஸ்டிக்கி எண்ட் இருக்கு வெக்டர் டிஎன்ஏல, அப்புறம் இந்த சைடு AATT இருக்கு ஃபாரின் டிஎன்ஏல. ஸோ இட் இஸ் ஈஸி டு லைகேட் போத் த ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ ஆஃப் த வெக்டர் அண்ட் த ஃபாரின் டிஎன்ஏ. ஸோ நமக்கு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ கிடைக்குது. ஸோ these are the steps involved in creating a recombinant DNA. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் ஈகோ R1 இங்கே இன்வால்வ் ஆகுது. ஸோ ஈகோ R1ஓட ரெகக்னிஷன் சைட் இதுதான், நம்ம அந்த பிக்சரில் பார்த்தோம் இல்லையா, GAATTC. கட் வந்து ஜிக்கும் ஏக்கும் நடுவில் 5' 3' ஸ்டாண்டில், 3' 5' ஸ்டாண்டில் ஏக்கும் ஜிக்கும் நடுவில் இருக்கும் கட். ஸோ த ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஓவர் ஹேங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் கட்டான பின்னாடி. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமோட ஃபங்க்ஷன் எப்படி ஜென்ரலாக இருக்கும்னா, எடுத்தோடனே போய் அப்படியே கட் பண்ணிடாது. ஃபர்ஸ்ட் இட் இன்ஸ்பெக்ட்ஸ் த டிஎன்ஏ. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணுறதுல. ஃபுல் லென்த்துக்கும் அது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த டிஎன்ஏவை, எங்கேயாவது ரெகக்னிஷன் சீக்வன்ஸ் இருக்கா, அதோட ரெகக்னிஷன் சீக்வன்ஸ்.
அப்புறம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெகக்னிஷன் சீக்வன்ஸை அது வந்து ஃபைண்ட் பண்ணும். ஸோ ரெண்டாவது ஸ்டெப் ஃபைண்ட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இஸ் இன்ஸ்பெக்ஷன், நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுது, நெக்ஸ்ட் பைண்ட், அப்புறமா தான் போய் பைண்ட் பண்ணும். அந்த ரெகக்னிஷன் சீக்வன்ஸ்ல இட் பைண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் டிஎன்ஏல பைண்ட் ஆன பின்னாடி நெக்ஸ்ட் அப்புறம் தான் அது வந்து கட் பண்ணும். and then each strand at specific sites. ஸோ ஒரு சுகர் ஃபாஸ்பேட் பேக் போன் ஆனதுலாம் இல்லையா வந்து ஒரு டிஎன்ஏ. ஸோ ரெண்டு ஸ்டாண்ட்லையும் வந்து இட் மேக்ஸ் அ கட். லாஸ்ட் ஸ்டெப்பாக இட் கட்ஸ் த டிஎன்ஏ. ஸோ எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ்லேயே there are 3 classes of restriction enzyme types of பிடிச்சிருக்காங்க. ஒன்று வந்து type 1, type 2, type 3. So type 1 restriction enzyme has 3 different subunits and they are not used in rDNA technology. Type 2 தான் நம்ம restriction enzymes தான் மெயினாக வந்து நம்ம rDNA technologyல யூஸ் பண்ணுவோம் and it needs Mg2+ for its action. And type 3 restriction enzyme no, they have 2 different subunits இருக்கு அதுல. And type 3 பார்த்தோம் அப்படின்னா it needs it has 2 different subunits no, and they are not used in rDNA technology. And in the type 1 3 different subunits இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் வேணும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னா it needs ATP, இதுக்கு Mg2+ வேணும், இதுக்கு எக்ஸ்ட்ராவா ATPயும் S அடினோசில் மெத்தியோனைன் இது ரெண்டும் வேணும். Mg2+ கூட this type 1 restriction enzyme they need ATP and S adenosine methionine வேணும் type 1 type of restriction enzyme. So this is about the type of restriction enzyme. And there is also another picture. So general steps என்ன பண்ணுவாங்க recombinant DNA technology they have shown in this picture. So இதுல பார்த்தோம் அப்படின்னா there is a foreign DNA and a vector DNA, that is a plasmid. இதான் vehicle of cloning னு சொல்றோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு ஹோஸ்ட் ஆர்கானிசம்குள்ள நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை உள்ளே கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ அந்த ஃபாரின் டிஎன்ஏவையும் வெக்டர் டிஎன்ஏவும் சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணி தான் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு சேம் டைப் ஆஃப் ஸ்டிக்கி எண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு கட் பண்ணுறாங்க. கட் பண்ண பின்னாடி லைகேசஸ் என்சைம் ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் யூஸ் பண்ணாங்க, நெக்ஸ்ட் லைகேசஸ் மூலமா they join the foreign DNA with the plasmid. join பண்ண பின்னாடி கிடைக்கிற அந்த இது பேர் என்ன, it is known as the recombinant DNA molecule. so இப்போ அதை ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், transformation. it is transfer. the recombinant DNA is transferred into a bacterial cell. in this case they are using E. coli. so E. coli யூஸ் பண்ணி அந்த recombinant DNA they are transferring inside the cell. ஸோ அடுத்த செல்ஸ் டிவைட் ஆகும்போது நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரெப்ளிகேட் ஆகி நம்ம ப்ரோஜனிலையும் நம்ம ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம குளோனிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் ரெண்டு நம்ம வெக்டர்லையும் நம்ம ஃபாரின் டிஎன்ஏலையும் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸ் கரெக்டாக கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து அந்த ரெண்டு என்சைம்ஸ் வந்து ஸ்டிக்கி எண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈகோ R1 அண்ட் HIND3. ஸோ நான் சொன்ன மாதிரி தே ப்ரொடியூஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸ், அதில் ஓவர் ஹேண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஈகோ R2 அண்ட் HIND2ல இட் ப்ரொடியூசஸ், இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதை இப்படி கட் பண்ணி தேர் ஆர் நோ ஓவர் ஹேண்ட்ஸ், ஜஸ்ட் பிளண்ட் எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு பிளண்ட் எண்ட்ஸ் ஸ்டிக்கி எண்ட்ஸாக இல்லாமல் பிளண்ட்டாக இருக்கும் அந்த எண்ட்ஸ், அது வந்து இந்த ரெண்டு என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அதனால நம்ம வந்து சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் தான் யூஸ் பண்ணோம் போத் வெக்டர் அண்ட் ஃபாரின் டிஎன்ஏ கட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் லைகேஸ் யூஸ் பண்ணி லைகேட் பண்ணிடுவோம் இல்லையா. இது தவிர வேற என்ன என்சைம்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ், டிஎன்ஏ லைகேஸ், அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஆல்கலைன் பாஸ்பேட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ரிமூவ்ஸ் த 5' பாஸ்பேட். டெர்மினல் எண்ட்ல இருக்க 5' பாஸ்பேட், ஒரு டிஎன்ஏல இருக்க 5' பாஸ்பேட், டெர்மினல்ல இருக்க 5' பாஸ்பேட்டை ரிமூவ் பண்ணும்.
அதனால அதுல ஒரு சேஞ்ச் கொண்டு வரும், தட் இஸ் ஆல்கலைன் பாஸ்பேட்டேஸ். டிஎன்ஏ லைகேஸ் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படின்றது என்னன்னா சிடிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா இன்னொரு டிஎன்ஏ ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் யூசிங் எம்ஆர்என்ஏ ஆஸ் அ டெம்ப்ளேட். ஸோ இதுல என்ன டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ணுது? எம்ஆர்என்ஏ டெம்ப்ளேட்டா ஆக்ட் பண்ணி இட் ப்ரொடியூஸ் அ cDNA, complementary DNA, reverse transcriptase produce பண்ணுது. So these are the enzymes. Thank you all for watching my video. If you like the video, do subscribe my channel and also like the video and also click the bell button for more updates from my channel, and please leave a comment in the comment section. Happy learning.